Hello dear students, welcome to our channel. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 12th standard biologyல பயோபாட்னில இருக்கக்கூடிய இந்த பப்ளிக் எக்ஸாம் 2024க்கு எந்தெந்த கொஸ்டின் எல்லாம் முக்கியமானதுன்றதை தான் பார்க்க போறோம். இதை பார்க்கறதுக்கு முன்னால நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு சின்ன லைக் போட மறந்துடாதீங்க. நீங்க போடக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் இது மாதிரி உங்களுக்கு பல வீடியோஸ் நான் கொடுக்கறதுக்கு எனக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனா இருக்கும். அண்ட் மறக்காம நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கிறீங்க. லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த பயாலஜி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பயோபாட்னிலேருந்து ரெண்டு 5 மார்க் கொஸ்டின் தான் கேட்க போகிறாங்க. அண்ட் பயோஸ்வாலஜிலேருந்து உங்களுக்கு ரெண்டு 5 மார்க் கொஸ்டின்ஸ் தான் கேட்க போகிறாங்க. இந்த 5 மார்க் கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணுறதுக்கு எவ்வளோ கொஸ்டின்ஸ் படிக்க வேண்டியது இருக்கும் அப்படின்றது உங்களுக்கே தெரியும். ஸோ பயாலஜி அப்படின்றது நம்ம எவ்வளோ படித்தாலும் கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ், இன்டீரியர் கொஸ்டின்ஸ்னு சொல்லிட்டு நம்ம உசுரை வாங்குவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம இப்போ இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய இந்த கொஷின்ஸ், இந்த 5 மார்க் கொஷின்ஸை நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய எக்ஸாமில் பயோபாட்னியில் 5 மார்க் கொஷின்ஸுமே நீங்கள் அட்டன் பண்ணலாம். அண்ட் இன்னும் சொல்லப்போனால் இதில் இருந்து உங்களுக்கு 3 மார்க் கொஷின்ஸும் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய முக்கியமான 5 மார்க் கொஷின்ஸ் எதுன்றதை உங்களுக்கு நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டோட்டலாக உங்களுக்கு இந்த 10 சாப்டர்ஸும் சேர்த்து ஒரு 56 கொஸ்டின்ஸ் இருக்குது, 56 கொஸ்டின்ஸ் இருக்குது. இதை மட்டும் நீங்கள் தரோவா படித்தாவே போதுமானது. ஃபர்ஸ்ட் சாப்டர் 1 பாருங்க. சாப்டர் 1ல் ஒரு 7 கொஸ்டின்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவியூல், முக்கியமான கொஸ்டின். அப்புறம் இந்த ஃபர்டிலைசேஷன் ஆஃப் ஆஞ்சியோஸ்பம் பிளான்ட்ஸ், இதில் இருக்கக்கூடிய ஸ்டெப்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இதுவும் வந்து முக்கியமான கொஸ்டின். அப்புறம் இந்த பார்த்ரோகார்பி, அதனுடைய சிக்னிஃபிகன்ஸ், முக்கியத்துவம் என்னென்ன அப்படின்னு கேட்கக்கூடிய கொஸ்டின். தென் மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ், இதுவும் வந்து முக்கியமான 5 மார்க். தென் என்டோமோஃபிலஸ் ஃப்ளவர், இதுவும் வந்து இம்பார்ட்டண்ட்டான 5 மார்க் கொஸ்டின். அப்புறம் வாட் இஸ் எண்டோஸ்பெர்ம் அண்ட் இட்ஸ் டைப்ஸ், அதனுடைய டைப்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய கொஸ்டின், இதுவும் முக்கியமானது. அப்புறம் டைப்ஸ் ஆஃப் ஓவியூல், இதுவும் வந்து இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். ஃபர்ஸ்ட் சாப்டர்ல நீங்க படிச்சிருக்க வேண்டிய கொஸ்டின் இந்த 7. இதுல வந்து மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் நீங்க படிச்சிருப்பீங்க ஆல்ரெடி. சப்போஸ் ஏதாவது இன்னும் படிக்காம இருந்தீங்கன்னா அந்த கொஸ்டினையும் சேர்த்து படிச்சிருங்க, சரியா? இது சாப்டர் 1ல இருக்கக்கூடிய கொஸ்டின். தமிழ் மீடியம்க்கு வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு PDF ஃபைல் கொடுத்துருக்கேன். ஸோ அதை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கிறீங்க தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா 2 பேருக்குமே போர்டில் எழுதி எக்ஸ்பிளைன் பண்றதுன்றது கஷ்டமான விஷயம். இதுக்கே ஒரு வீடியோ ரெடி பண்றதுக்கே நமக்கு கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் நம்ம செலவு பண்றோம். இது சாப்டர் 1. தென் சாப்டர் 2 பாருங்க. சாப்டர் 2ல ஒரு 6 5 மார்க் கொஸ்டின்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் லா டாமினன்ஸ் ஆஃப் மோனோ ஹைபிரிட் கிராஸ், முக்கியமான 5 மார்க் கொஸ்டின். அப்புறம் எக்ஸ்பிளைன் டை ஹைபிரிட் கிராஸ், டை ஹைபிரிட் கிராஸை விளக்குறது. அப்புறம் டாமினன்ட் எபிஸ்டசிஸ் வித் எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய கொஸ்டின். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். டிஃபரன்ஸ் பிட்வீன் இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் அண்டு கோடாமினன்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அப்புறம் எக்ஸ்பிளைன் த இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் குளோரோபிளாஸ்ட் ஜீன், இதுவும் வந்து முக்கியமான 5 மார்க். அப்புறம் எக்ஸ்பிளைன் இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ், இதுவும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான 5 மார்க் கொஸ்டின், சரியா? சாப்டர் 1 ஒரு 7 கொஸ்டின், சாப்டர் 2ல ஒரு 6 கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட் சாப்டர் 3. இந்த சாப்டர் 3ல ஒரு 6 5 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்குது. நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் த மெக்கானிசம் ஆஃப் கிராசிங் ஓவர். அப்புறம் இந்த மேன்மேட் சீரியல், அதை எக்ஸ்பிளைன் பண்ணி அது எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு கேட்கக்கூடிய இந்த கொஸ்டின். அப்புறம் ஜீன் மேப்பிங்னா என்ன, அதை எக்ஸ்பிளைன் பண்ணி அதனுடைய யூசஸ் என்னன்றதை லிஸ்ட் அவுட் பண்றது. அப்புறம் இந்த மோனாசியஸ் பிளான்ட்ஸ்ல செக்ஸ் டிட்டர்மினேஷன் எப்படி நடக்குது அப்படின்னு கேட்கக்கூடிய அந்த கொஸ்டின். அப்புறம் இந்த நிக்கோட்டியானால இந்த செல்ஃப் காம்பட்டிபிலிட்டியை எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய கொஸ்டின். தென் மல்டிபிள் அலில்ஸ்னா என்னன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணி அதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கக்கூடியது. இதுவும் வந்து முக்கியமான 5 மார்க் கொஸ்டின், சரியா? ஸோ சாப்டர் 3ல நீங்கள் படிக்க வேண்டியது இந்த 6 5 மார்க் கொஸ்டின்ஸ். இதில் எதாவது இன்னும் படிக்கலையோ அந்த கொஸ்டின்ஸை படிச்சுக்கோங்க. தென் சாப்டர் 4. சாப்டர் 4ல ஒரு 7 5 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்குது. இந்த 7 5 மார்க் கொஸ்டின்ஸுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் எது வேணாலும் நமக்கு என்ன பண்ணலாம், மாற்றி மாற்றி நமக்கு வந்து கேட்டுட்டு தான் இருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா
அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பயோடெக்னாலஜி முக்கியமான 5 மார்க்கு. அதுக்கப்புறம் டைப்ஸ் ஆஃப் பிளாட்டிங் டெக்னிக்ஸ், இந்த பிளாட்டிங் டெக்னிக்ஸ்னுடைய டைப்ஸ் என்னென்ன அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்றது. அப்புறம் பயோ ரெமிடியேஷன், இந்த பயோ ரெமிடியேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணி எக்ஸாம்பிளோட நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய கொஸ்டின். தென் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ்னா என்ன, அதனுடைய டைப்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கக்கூடிய இந்த 5 மார்க் கொஸ்டினும் முக்கியமானது. அப்புறம் எக்ஸ்பிளைன் த ஸ்டெப்ஸ் இன்வால்வ்டு இன் ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜி, இந்த ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜியில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டெப்ஸை வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கேட்கக்கூடியது. அப்புறம் வாட் ஆர் த பெனிஃபிட்ஸ் அண்ட் ரிஸ்க்ஸ் ஆஃப் ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஃபுட், இந்த ஜெனட்டிக்கலாக மாடிஃபை பண்ண அந்த ஃபுட்னுடைய பெனிஃபிட்ஸ் என்ன, ரிஸ்க்ஸ் என்ன அப்படின்றத ஒரு முக்கியமான 5 மார்க் தான். அப்புறம் இந்த பிடி காட்டன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த பிடி காட்டனுடைய அட்வான்டேஜஸ் என்ன அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு கேட்கக்கூடிய இந்த கொஸ்டின். ஸோ டோட்டலாக நமக்கு இந்த சாப்டரில் 7 5 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு சாப்டர் 5. சாப்டர் 5ல் ஒரு 5 மார்க் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம். நம்ம இந்த 5ஐயுமே நம்ம என்ன பண்ணிடணும், தரோவாக படிச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர், இந்த பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சருடைய பேசிக் கான்செப்ட்ஸ் என்னன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது. அப்புறம் கிரையோ ப்ரிசர்வேஷன், இதை எக்ஸ்பிளனேஷன் கேட்பாங்க, முக்கியமான 5 மார்க். அப்புறம் வாட் இஸ் எம்ப்ராய்ட்ஸ் அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன்ஸ், என்னென்ன எம்ப்ராய்ட்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டு அதனுடைய அப்ளிகேஷன்ஸ் என்னன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது. அப்புறம் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர், பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சருடைய அப்ளிகேஷன்ஸ் என்னென்னு சொல்லி கேட்கக்கூடியது. தென் ஆர்டிஃபிஷியல் சீட்ஸ்னா என்ன, அதனுடைய அட்வான்டேஜஸ் என்னென்னு சொல்லி கேட்கக்கூடியது. இதுவும் வந்து முக்கியமானது கொஸ்டின்ஸ். தென் சாப்டர் 6ல் ஒரு 6 5 மார்க் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம். சாயில் ப்ரொஃபைல்னா என்ன, அதனுடைய கேரக்டர்ஸ் என்னென்னு சொல்லி கேட்கக்கூடியது. தென் டைப்ஸ் ஆஃப் ஹைட்ரோஃபைட்ஸ், ஹைட்ரோஃபைட்ஸ்னுடைய டைப்ஸ் என்னென்னு சொல்லி கேட்கக்கூடிய கொஸ்டின். தென் anatomical adaptation of xerophytes, morphological adaptation of halophytes, ரெண்டுமே முக்கியமான 5 மார்க். அப்புறம் டைப்ஸ் ஆஃப் parasitism with example, இதனுடைய டைப்ஸை எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்றது. அட்வான்டேஜஸ் ஆஃப் சீட் டிஸ்பர்சல், சீட் டிஸ்பர்சல்னுடைய அட்வான்டேஜஸ் என்னென்னு சொல்லிட்டு கொடுக்குறது இது இந்த சாப்டர்ல. தென் 7th சாப்டர்ல ஒரு 6 5 மார்க் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம். ஹியூமன் ஆக்டிவிட்டிஸ் வந்து எக்கோசிஸ்டத்தை எந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணுது, அஸ் அ ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் என்னென்ன மாதிரியான ரெமடிஸ் வந்து அதுக்கு சொல்ல விரும்புறீங்கன்னு கேட்கக்கூடியது. அப்புறம் இந்த பிரைமரி சக்சஷனுக்கும் செகண்டரி சக்சஷனுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ், இதுவும் முக்கியமான 5 மார்க். அப்புறம் வாட் ஆர் த லாஸ் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ், அப்புறம் எக்காலஜிக்கல் பிரமிட்ஸ் அதனுடைய டைப்ஸு, அப்புறம் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் பிளான்ட் சக்சஷன், அப்புறம் ஹவு டு ப்ரொடெக்ட் த எக்கோசிஸ்டம், இது எல்லாமே வந்து முக்கியமான 5 மார்க். இதில் ஹவு டு ப்ரொடெக்ட் த எக்கோசிஸ்டம் வந்து அடிக்கடி நமக்கு நிறைய எக்ஸாம்ஸில் கேட்கக்கூடியது. சாப்டர் 8, சாப்டர் 8ல் ஒரு 5 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்குது. சொல்யூஷன் டு வாட்டர் கிரைசிஸ், அதனுடைய அட்வான்டேஜஸ் என்னென்னு சொல்லி கேட்கக்கூடியது. அப்புறம் அஃபாரஸ்டேஷனுடைய எக்ஸ்பிளனேஷன் வித் கேஸ் ஸ்டடிஸ் கூட நம்ம சேர்த்து கொடுக்குறது. அப்புறம் எஃபெக்ட்ஸ் ஆஃப் குளோபல் வார்மிங் ஆன் பிளான்ட்ஸ், முக்கியமான 5 மார்க் கொஸ்டின். அப்புறம் என்வைரன்மெண்டல் இம்பேக்ட் assessment and its benefits, for effects of deforestation and benefits of agroforestry, இது வந்து எல்லாமே environment based ஆன questions தான். சாப்டர் 9ல ஒரு 3 5 மார்க்கு. டைப்ஸ் ஆஃப் ஹைபிரிடைசேஷன், ஹெட்ரோசிஸ், டெக்னாலஜி இன்வால்வ்ட் இன் டெவலப்மெண்ட் ஆஃப் நியூ பிளான்ட் ப்ரீடிங், இது 3 சாப்டர் 9. இந்த சாப்டர் 10ல ஒரு 5 மார்க் கொஸ்டின். சைக்கோ ஆக்டிவ் ட்ரக்ஸ், the preparation of organic pesticide, uses of turmeric, king and queen of spices and their uses, அப்புறம் TSM and its classification. ஸோ டோட்டலாக இந்த 56 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த 56 கொஸ்டின்ஸில் இன்னும் நீங்கள் என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் படிக்காமல் இருக்கீங்களோ அது எல்லாத்தையும் நீங்கள் தரவாக படிச்சிருங்க. கண்டிப்பாக என்ன பண்ணிடலாம், பயோ பாட்னியில் கேட்கக்கூடிய அந்த 2 5 மார்க் கொஸ்டின்ஸும் நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். சம்டைம்ஸ் இதுலேருந்து உங்களுக்கு 3 மார்க் கொஸ்டின்ஸும் நிறைய கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? தேங்க்யூ.